விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தத்துவம் गुम हो गया वक्त से चुराया था जो अपना बनाया था वो तेरा वो मेरा साथ निभाया था जो अपना बनाया था चदरिया जीरी रे जीरी चदरिया जीरी रे जीरी आंखें भीरी है भीरी है भीरी यादें झीनी रे झीनी चदरिया झीनी रे झीनी चदरिया झीनी रे झीनी आंखें भीरी है भीरी है भीरी यादें झीनी रे झीनी ரெண்டு குட்டிங்களை வச்சிருக்கிற அந்த தாய் குரங்க பாருங்க, எவ்வளவு சந்தோஷமாவும் ஆனந்தமாவும் இருக்கு பாருங்க. அந்த ரெண்டு குட்டியில ஒரு குட்டி கொஞ்சம் கொஞ்சமா நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சு. ஆனா அந்த தாய் குரங்கு அதை உணரவே இல்லை. பாவம், கடைசியில ஒரு நாள் செத்தே போச்சு. தாய் குரங்குக்கு குட்டி செத்து போனது தெரியவே இல்லை. உயிரோட இருக்கிறதா நினைச்சு தினம் தினம் அந்த குட்டிக்கு பால் கொடுக்கறதும் பேன் பாக்குறதும் கொஞ்சறதுமா இருந்துச்சு. உயிரோட இருக்கிற குட்டிய பாத்துக்கிற மாதிரி நல்லா பாத்துருச்சு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, தான் குட்டி உயிரோட இருக்குங்கிற நம்பிக்கையில அதை இன்னும் தூக்கிட்டு அலையறத பாருங்க. 15 நாள் கழிச்சு அந்த குட்டி எலும்பும் தோலுமா ஆனதுக்கு அப்புறம் கூட அதை விடாம தூக்கிட்டு போகுது. ஏன்? எல்லாத்துக்கும் காரணம் அளவுக்கு அதிகமான பாசம் தான். தன் காதலி இறந்துட்டாங்கிறத நம்பாம அவன் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான். तू ही तू सतरंगी रे तू ही तू मन रंगी रे तू ही तू सतरंगी रे तू ही तू मन रंगी रे दिल का साया हम साया सतरंगी रे मन रंगी रे कोई नूर है तू क्यों दूर है तू जब पास है तू एहसास है तू कोई ख्वाब है या परछाई है सतरंगी रे सतरंगी रे इस बार बता मुझ और हवा ठहरेगी आंखों ने कुछ ऐसे छुआ हल्का हल्का उन्स हुआ हल्का हल्का उन्स हुआ दिल को महसूस हुआ तू ही तो जीने की सारी खुशबू तू ही तो आरज़ू आरज़ू तेरे जिस्म की आँच को छू दे ही मेरे सांस लगने लगते हैं मुझे इश्क दिला से देता है मेरे दर्द भी लगने लगते हैं
தருண், அந்த பாட்டு வந்து அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா? கோகுல் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிஃப்ட் வவுச்சர் தருணுக்கு போயிருக்கு. என்னென்னா இது வரைக்கும் 3 எபிசோட் பண்ணியிருக்கேன் இல்லையா இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் காட்டி இது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அது உனக்கே தெரியும். ஓகே, இது எதுக்காக இந்த வவுச்சர் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீ எடுத்துருக்கிற சாங்குக்கு என்ன எமோஷன் என்ன ஃபீலிங் கொடுக்கணுமோ அது பக்காவாக ஒரு நாடி நரம்பு அதில் துடிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்க. அந்த கான்செப்டுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் தேவையோ கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுத்து செம்மையாக டான்ஸ் பண்ணு. தேங்க்யூ மாஸ்டர். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இது வந்து உனக்கு கிடைச்சதை விட உன் டீமுக்கு கிடச்சிருக்கு. அந்த மாதிரி தான் இந்த வவுச்சர். ஓகேவா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் பார்த்ததில் டூயட் ரவுண்டில் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, இப்போ இந்த வவுச்சர் வந்துட்டு நீ என்கிட்ட கொடுத்து நீ கேஷ் வாங்கிக்கலாம். இது வாங்கிக்கிறியா இல்லைனா இன்னொரு வவுச்சர் வாங்க போறியா? இன்னொன்று ஜெயிச்சு காமி. ஃபேண்டாஸ்டிக். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so much கோகுல் சார். கலா மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். வாட் அ டான்சர், ஷீ இஸ் a beautiful dancer. எல்லாரும் ப்ளீஸ் ஒரு கை தட்டுங்க. ஒரு பெண் குழந்தைக்கு இவ்வளோ ஒரு எனர்ஜி நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ எல்லாமே பெரிய லெவலில் தான் பார்த்துருக்கேன். பட் ஒரு குழந்தையோட எனர்ஜி ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன்னா அன்பிலீவபிள். எல்லாத்தையும் மறந்துட்டா ஸ்டேஜில். உண்மையாகவே அவங்களோட 2 பேரும் ஆடின தெரியுமா, அவங்களோட கெமிஸ்ட்ரி, பியூட்டிஃபுல் கெமிஸ்ட்ரி, வார்த்தையே இல்லை. தேங்க்யூ மாஸ்டர். யாரா கோரியோகிராஃபர்? லத்தீஃப் மாஸ்டர், நிசாகர் மாஸ்டர். Atin, hats off you, fantastic. No words, beautiful. அதாவது எப்படின்னா பல விஷயங்கள் நிறைய மூமெண்ட்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நீ அந்த லாஸ்ட்டில் வந்து அவள் போயிட்டு அந்த மூமெண்ட்ஸ் லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணி லாஸ்ட்டில் டக் அப்படி விட்ட பார்த்தியா, முடிச்ச பாட்டு அப்படி தான் முடிக்கணும். என்னடா இவன் படுத்துக்கிட்டு இருக்கான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் பாட்டு முடிஞ்சு கட் அப்படி சொல்கிற வரைக்கும் அவன் படுத்தான் பார். ஹேட்ஸ் ஆஃப் யூ தருண். நீ பெரிய லெவல் ஆகிடுவா தருண், என் மனசார சொல்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர். அண்ட் உன்னோட எக்ஸ்பிரஷன் அன்பிலீவபிள்டா. ஹேட்ஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ நோ வேர்ட்ஸ். ஒரே வார்த்தை சொல்லிட்டா என் பாஷையில் சும்மா கிழிச்சிட்டேன். தேங்க்யூ மாஸ்டர். குட் லக் ஸ்வீட் ஆர்ட். நோ வேர்ட்ஸ் பட் மார்க் சொல்லிட்டா நாங்கள் 2 பேரும்